Greetings to you all once again in the precious name of Lord and Savior Jesus Christ. கர்த்தர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற நாமத்திலே ஒருமுறை கூட உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். I know it was a busy day for many of us. நம்மில் அநேகருக்கு இந்த நாள் மிகவும் அலுவல் நிறைந்த பரபரப்பான ஒரு நாளாக இருக்கிறது. But I still thank God for the opportunity and for those who have been continued to present over here to hear the word of God. இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாக இந்த நாளிலே இங்கு கூடி இருக்கக்கூடிய உங்கள் எல்லோருக்குமாக ஒரு முறை கூட கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். I would like to read from Matthew chapter 24. மத்தேயு 24வது அதிகாரத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். From verse 32 onwards. மத்தேயு 24:32 தொடங்கி verse 29 to 31. 24 chapter 24 Yeah, chapter 24 verse 29 to 31. 29லிருந்து 31வது வசனம் வரை நாம் வாசிக்கலாம். அந்நாட்களின் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோடே அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலுமிருந்து கூட்டி சேர்ப்பார்கள். Amen. And also let's read from Matthew 24 verse 1 to 4. நாம் இதே அதிகாரத்தினுடைய முதல் 2 வசனங்கள் மற்றும் 4வது வசனத்தை கூட வாசிக்கலாம். முதல் 4 வசனங்களை வாசிக்கலாம். இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீசர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இவர்களை எல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு அவர் ஒலிவமலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீசர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்றார். Praise the Lord. Here Jesus predicted the destruction of the temple. அங்கே தேவாலயம் இடிக்கப்படுவதை குறித்தான ஒரு முன்னெச்சரிக்கையாக ஒரு காரியத்தை அங்கே சொல்லுகிறார். It was so surprised when the disciple heard about it. இதை கேட்டபொழுது சீசர்களுக்கு அது மிகவும் ஆச்சரியமாய் இருந்தது. Because this temple was built and extended by the great Herod. இந்த தேவாலயமானது முன்பு கட்டப்பட்டு அது பின்பு ஏரோதினால் மிகவும் விஸ்தரிக்கப்பட்ட ஒரு கட்டடமாக இருந்தது, ஆலயமாக இருந்தது. And this temple was being the center of the Jewish life. அந்த யூதர்களுடைய வாழ்க்கை முறையினுடைய மையப்புள்ளியாக அந்த தேவாலயம் இருந்தது. And this temple was almost there for 1000 years. அந்த தேவாலயம் ஆனது அதனால் வரையிலுமே அங்கு 1000 ஆண்டுகளாக ஏறக்குறைய 1000 ஆண்டுகள் அங்கு இருந்து வந்தது. This temple was built by Zerubbabel and Ezra. அங்கே செருபாபேல் மற்றும் எஸ்ரா இவர்களால் அந்த தேவாலயமானது கட்டப்பட்டது. And further it was greatly expanded and improved by Herod. அப்படியே ஏரோதினால் அந்த தேவாலயம் பின்னாட்களிலே அது அதிகமாக விஸ்தரிக்கப்பட்டு கட்டப்பட்டது. In the Old Testament days it is against the blasphemy to talk about against the temple. அந்த தேவாலயத்துக்கு எதிராக ஏதாவது பேசினால் அந்த பழைய ஏற்பாட்டு காலத்திலே அது தேவ தூஷணமாக எண்ணப்பட்டது. And this temple exceeds the Solomon's temple. அந்த தேவாலயமானது முந்தின தேவாலயத்தை பார்க்கலும் மேன்மை இருந்தது. This temple took 80 years to finish it. அந்த தேவாலயத்தை கட்டி முடிப்பதற்கு ஏறக்குறைய 80 ஆண்டுகள் தேவைப்பட்டது. It is not only huge in nature, it looks so beautiful. அது மிக பெரிதான அளவிலே இருந்து என்பது மட்டும் இல்ல, பார்ப்பதற்கு மிகவும் காண்பதற்கு மிகவும் நேர்த்தியா அழகா இருந்தது. Even after the 80 years it took to finish, within the 7 years of time God predicts before it was destroyed. அந்த தேவாலயம் கட்டி முடிக்கப்பட்டு 80 ஆண்டுகளுக்கு அப்புறமாக அந்த கடைசி 7 ஆண்டுகளிலே கர்த்தர் அதனுடைய அழிவை குறித்ததாக முன்னெச்சரிக்கையாக சொல்லுகிறார். And the disciple got shocked about it. அதை கேட்டபொழுது சீசர்கள் மிகவும் அதிர்ச்சி அடைந்தார்கள். There is a prophecy God is going to tell to us. அப்படியாக தேவன் தாமே அவர்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்ல வேண்டிய ஒரு காரியம் இருந்தது. And because Jesus wanted to prove them that he is true and he is what he is saying is going to happen. தேவன் தாம் சொல்லுவது மெய்யான ஒரு காரியம் என்பதையும் அங்கே அதை நிரூபிப்பதற்காக தேவன் அங்கே அவர் விருப்பம் கொண்டிருந்தார். After the disciple heard about it, சீசர்கள் அதை கேட்டதுக்கு பிறகு, and when we read, they wanted to know more about it. அதை குறித்து இன்னும் அதிகமாக அவர்கள் தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டார்கள். And Jesus and the disciple came to the Lord
privately அங்கே அங்கே சீசர்கள் தனித்து வந்து இயேசு கிறிஸ்துவை சந்தித்தார்கள். and asked him when it shall happen. இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும் என்று அதை குறித்ததான காரியங்கள் அங்கே இயேசுவிடத்தில் கேட்கிறார்கள். When I read about this chapter number of times, இந்த அதிகாரத்தை பலமுறை நான் வாசித்த பொழுது I was so thrilled that I am not part of this. நான் இப்படிப்பட்ட அந்த அழிவுக்குட்பட்டவர்களுடைய கூட்டத்தில் நான் இல்லை என்பது எனக்கு அதிகமாக ஒரு உத்வேகத்தை கொடுத்தது. Before this happens, இது நடப்பதற்கு முன்பாக I will be caught up. If Lord comes today, இப்பொழுது தேவன் இன்றைக்கு வருகிறார் என்றால் I will be caught up in the air with the Lord. அப்படியாக தேவனோடு கூடவே நான் வானத்திற்குள் எடுத்துக்கொள்ளப்படுவேன். So it is very important, and for whom it has been taught. அங்கே இது யாருக்காக சொல்லப்பட்டது என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். The Gospel of Matthew, we know it is written for the Jewish people. இந்த மத்தேயு சுவிசேஷம் என்பது யூதர்களுக்காக எழுதப்பட்ட ஒன்று. And we are much privileged. This is not written for the church. This is talking about the great tribulation time, and the church, the rapture will take place before this happens. இந்த விஷயத்தை குறித்து பார்க்கின்ற இது சொல்லப்பட்ட காரியங்களை குறித்து பார்க்கின்ற பொழுது இது சபைக்கு அடுத்த காரியங்களாக அல்லாமல் அந்த சபை அங்கே அப்படியாக எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பு இருக்கக்கூடிய உபத்திரவ காலத்தில் நடக்கக்கூடிய சம்பவமாக இது சொல்லப்படுகிறது. Dear brothers and sisters, those who hear me, என்னை கேட்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, if you have not received Jesus as your personal savior, and this is the message for you, நீங்கள் ஒருவேளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பீர்களேயானால் இந்த செய்தி உங்களுக்குரியதானது. Because if you leave today, and the destruction will be severe, it was the worst period in the human history. இப்படியாக இதை நீங்கள் புறக்கணித்து செல்வீர்களானால் உங்களுக்கு நேரிடதான அழிவு என்பது மிகவும் கடுமையானதாக இருக்கும். Let's read from Matthew chapter 24 verse 29 to 31. இந்த அதிகாரத்தினுடைய 29 வசனம் தொடங்கி நாம் வாசிக்கலாம். Immediately after the tribulation, அந்த உபத்திரவு முடிந்த உடனே the sun will be darkened, சூரியன் அந்தகாரப்படும், the moon will not give its light, சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், the star will fall down from heaven, நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், the powers of the heaven will be shaken, வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். And in verse 31, he sends his angel with great sound of trumpet. அங்க 31 வசனத்திலே வாசிக்கிறோம், வலுவாய் தொனிக்கும் எக்காள சத்தத்தோட அவர் தமது தூதர்களை அனுப்புவார். When you listen to verse 29, அந்த 29வது வசனத்தை கவனியுங்கள். Immediately after the tribulation, this thing will happen. இந்த உபத்திரவம் முடிந்த உடனே தானே இந்த சம்பவம் நடந்தேறும். So what we talk about the day here, அந்த நாள் என்று இங்கே சொல்லப்படுவது என்ன? if you read from verse 4, from the verses 4 to 28, அங்கே இந்த அதிகாரத்தினுடைய 4ஆம் வசனம் தொடங்கி மேலே இருக்கக்கூடிய 28வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தால் it is going to be the worst period in the human history. அப்படியே மனித வரலாற்றிலே இது மிகவும் ஒரு பயங்கரமான ஒரு காலமாக இருக்கும். The Israel is going to be come down into their land. அப்படி இஸ்ரவேலானது அவருடைய தேசத்திலே வந்து சேர்ந்த நிலைமையிலே they will start to rebuild the temple. அந்த தேவனுடைய ஆலயத்தை அவர்கள் கட்டத் தொடங்குவார்கள். They wanted to worship God. தேவனை ஆராதிப்பார்கள். And there is a 7-year of period of Antichrist ruling. அப்படியாக அன்று தொடங்கி 7 ஆண்டுகளுக்கு அந்திகிறிஸ்துவினுடைய ஆட்சி காலம் இருக்கும். Before the time of the Antichrist reign happens, அந்த அந்திகிறிஸ்துவினுடைய ஆட்சி அதிகாரம் தொடங்குவதற்கு முன்பாக the rapture will take place. அந்த எடுத்துக்கொள்ளப்படுவது நடந்தேறும். But in the middle of the 7 year, அந்த 7 ஆண்டு காலத்தினுடைய இடையிலே according to the Daniel prophecy, தானியேலுடைய தீர்க்கதரிசனத்தின்படியாக the Antichrist makes an agreement with them. அந்த அந்திகிறிஸ்துவானவன் அந்த யூதர்களோட கூட ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துவான். And according to in verse 15, 24 verse 15, Daniel says, when you see the abomination of desolation. அதை குறித்து 15வது வசனத்திலே பார்க்கிறோம். மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே. What is this abomination of desolation? அங்க பாழாக்குகிற அருவருப்பு என்பது என்ன? Initially he was so nice to the people. அங்கே தொடக்கத்திலே பார்க்கின்ற பொழுது அந்த பிசாசானவன் அங்கே அந்த அந்திகிறிஸ்துவானவன் நல்லவனாக காட்சியளிப்பான். He makes all the agreement whatever that pleases to the people. அப்படியாக அந்த உடன்படிக்கையின்படி அவன் ஏற்படுத்திக் கொண்ட அந்த உடன்படிக்கையானபடியாக अनेक நல்ல காரியங்களை செய்வான். The people of Jews looks the temple as a holy place. அந்த யூத ஜனங்கள் அந்த தேவாலயத்தை மிகவும் ஒரு பரிசுத்த ஸ்தலமாக பார்ப்பார்கள். They look this place as a place of worshiping God. அந்த இடத்தை ஒரு தேவனை ஆராதிக்கிற ஒரு இடமாக பார்ப்பார்கள். But he will come into the holy place and break the covenant. அப்படியாக அவன் அந்த தேவாலயத்திற்குள் பிரவேசித்து அங்கே அந்த உடன்படிக்கையை அவன் உடைத்து போடுவான்.
he will destroy the sacred place of the Jew. அந்த யூதனுடைய புனித ஸ்தலத்தை அங்கே அவன் பாழ்படுத்துவான். He will tear out the altar of God. அங்கே தேவனுடைய அந்த பலிபீடத்தை அவன் கவிழ்த்து போட்டு and he will establish his altar on himself. அவன் தன்னுடையதான அந்த பலிபீடத்தை உண்டாக்குவான். and he will make himself the God before the world. அப்படியே உலகத்திற்கு முன்பாக அவன் தன்னை ஒரு தேவனாக காட்டிக் கொள்வான். Oh my dear brothers and sisters, what's a great prophecy that was been said by Daniel. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, எப்படிப்பட்டதான ஒரு மகா பெரியதான ஒரு தீர்க்க தரிசனம் அங்கு தானியேலால் சொல்லப்பட்டிருக்கிறது. There is going to be abomination of desolation. அப்படியே பாழாக்குகிற அருவருப்பு ஒன்று நடக்க போகிறது. and this was described even in the Revelation. இது வெளிப்படுத்தின விசேஷத்திலும் அது விளக்கி சொல்லப்படுகிறது. When it happens, he calls the whole, when that particular desolation happens, that is the time trigger of the tribulation has begun. அப்படியாக அந்த அருவருப்பான காரியம் நடக்கின்ற பொழுது அதுதான் அங்கே அந்த உபத்திரவத்தை தொடங்கக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்கும். When you read from verse 20 on the chapter 24 on the verse 5 to 8, இது அந்த அதிகாரத்தினுடைய 5 முதல் 8 வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது what you see, அங்கே என்ன பார்க்கிறோம்? before the great tribulation happens, அங்கே அந்த உபத்திரவம் தொடங்குவதற்கு முன்பாக you see that take heed that no one deceive you. Verse 4, end of verse 4. Take heed that no one deceive you. அங்கே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் அந்த 4வது வசனத்திலே, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். There is a time of deception. அப்படியாக வஞ்சனையின் ஒரு காலம் வரும். There is a time of war. அங்கே யுத்தத்தின் ஒரு காலம் வரும். There is a time of earthquake. அங்கே பூமி அதிர்ச்சியினுடைய காலம் உண்டாகும். There is a time of persecution and hatred to the godly people. அப்படியாக அங்கே உபத்திரவு மற்றும் ஜனங்களை வெறுக்கக்கூடியதான ஒரு தன்மை காணப்படும். There is a time of false prophecy. அங்கே கள்ள உபதேசங்கள், கள்ள தீர்க்க தரிசனங்கள் அங்கே உரைக்கப்படும். We all hear about this at this present days. இந்த நாட்களில் இதெல்லாம் நான் கேட்கிறோம். But what scripture says? வேதம் என்ன சொல்லுகிறது? This is not it. This is just the beginning. இது ஒரு முடிவல்ல, ஒரு தொடக்கம். This is just the beginning. இது ஒரு தொடக்கம் தான். They have to go through various things that has to happen before the coming of the Lord. அப்படியே கர்த்தர் வருகின்ற நாள் வரையிலும் ஆகினும் நடந்தேற வேண்டிய अनेक காரியங்கள் உண்டு. There are a lot of things to be happen and this is just a beginning. अनेक விஷயங்கள் நடந்தேற வேண்டும், இது ஒரு தொடக்கம் தான். Sometimes we misunderstand. பல சமயங்களில் நாம் தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம். நாம் ஒரு பூமி எதிர்ச்சியினுடைய செய்திகளை கேட்கின்ற பொழுது, யுத்தங்களின் செய்திகளை கேட்கின்ற பொழுது we will say Christ is the second coming of the Lord is coming. This is going to happen. கர்த்தருடைய இரண்டாம் வருகையானது சமீபித்திருக்கிறது என்று நாம் சொல்லிக் கொள்வோம். That is common. அது ஒரு பொதுவான ஒரு விஷயம். But when we understand the scripture, ஆனால் வேதத்தை சரியாக புரிந்து கொண்டால் this is just the beginning. இது ஒரு தொடக்கம் தான். And then அடுத்ததாக if you look at from the verse 29 again, 29வது வசனம் தொடங்கி மீண்டுமாக நாம் கவனித்து பார்ப்போம். he says immediately. There is a word says immediately. அங்கே முடிந்த உடனே என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வார்த்தை, உடனே என்ற வார்த்தையை பார்க்கிறோம். What immediately? அந்த உடனே என்று சொல்லப்படுவது என்ன? It means God is giving a sign to the people, to the disciple about his second coming. அப்படியாக கர்த்தர் தம்முடைய இரண்டாம் வருகையை குறித்ததான ஒரு அடையாளத்தை அங்கே குறிப்பிடுகிறார். The first sign is you hear the rumors of war, nation against nation, earthquakes and everything. அப்படியாக முதல் அடையாளமாக சொல்லப்படுவது என்றால் அங்கே யுத்தங்களும் யுத்தங்களின் செய்திகளும் பூமி அதிர்ச்சிகளையும் குறித்து கேள்விப்படுவீர்கள். And then we talk about the great tribulation. அடுத்ததாக அது மகா உபத்திரவத்தை குறித்து சொல்லுகிறது. But before the great tribulation, அந்த உபத்திரவம் தொடங்குவதற்கு முன்பாக what happens? என்ன நடக்கிறது? The rapture will take place. அங்கே எடுத்துக்கொள்ளப்படும் காரியம் நடக்கிறது. There is going to be the marriage supper of the Lamb. அப்படியாக அது அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்தாக காணப்படும். We will be stand before the Lord for rewards. நாம் அப்படியாக வெகுமதியை பெற்றுக்கொள்ளும்படியாக அவருக்கு முன்பாக நிற்போம். We will not go through this tribulation. நாம் இந்த உபத்திரவங்களுடைய கடந்து செல்ல மாட்டோம். And then அதற்கப்புறமாக what happens in the great tribulation period? அந்த மகா உபத்திரவ காலத்தில் நடப்பது என்ன? Jesus Christ is explaining to the disciple that தன்னுடைய சீசர்களுக்கு அடுத்ததாக அவர் விளக்கி சொல்லக்கூடியது என்னவென்றால், there are few remnant will be kept safe. ஆனாலும் அந்த மீந்திருக்கிறவர்கள் கொஞ்சமாக இருப்பார்கள், அவர்கள் மீட்புக்கென்று காக்கப்படுவார்கள். God uses his angels to protect some of the remnant for his glory. அப்படியாக தேவன் தம்முடைய தூதர்களை கொண்டு மீதியாய் இருப்பவர்களை அவர்களை காத்துக்கொள்ளும்படியாக தேவன் அவர்களை அனுப்புவார். When I read about from verse 15 to 27, 15 தொடங்கி
15 முதல் 28. 15 தொடங்கி 28 வரை வாசிக்கின்ற பொழுது In verse 16, 16வது வசனத்திலே வாசிக்கிறோம், Jesus is giving a commandment to the disciples. அங்கே இயேசு கிறிஸ்துவானவர் அந்த சீசர்களுக்கு ஒரு கட்டளையை கொடுக்கிறார். He is teaching them, அவர் அவங்களுக்கு ஒரு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு காரியம், my dear, if you are left in that particular time, நீங்கள் அந்த ஒரு குறிப்பிட்ட வேலையில நீங்கள் விட்டுவிடப்படுகின்ற பொழுது, he is referring to the people who are in that particular time. அப்போ அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் இருக்கக்கூடியவர்களை அங்கே குறித்து அவர் சொல்லுகிறார், who are flee to the mountains. நீங்கள் மலைக்கு ஓடி போகுங்கள் என்று சொல்லுகிறார். If you come and say no, I am a child of God, I don't run or I don't flee to the mountain, I stay here, I can die for Christ. Christ is not telling that. Jesus is telling you have to flee to the mountain. அங்கே இல்லை நான் கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறேன், அப்படி பயந்து மலைக்கு ஓடி போக மாட்டேன், இங்கே தான் கர்த்தருக்கு நிற்பேன் என்று சொன்னால் அங்கே கர்த்தர் அப்படி சொல்லவில்லை. நீங்கள் மலைக்கு ஓடி போங்கள் என்கிறார். It is a command, you have to flee to the mountain. அப்படியாக நீங்கள் மலைக்கு ஓடி போக கடவீர்கள் என்பது அவருடைய கட்டளையாக இருக்கிறது. And next when we see those who are in the housetop, don't come down, anytime you will be persecuted. அப்படியாக வீட்டின் கூரையின் மேல் இருப்பவர்கள் நீங்கள் கீழே இறங்க வேண்டாம், ஏனென்றால் எந்த வேளையிலும் நீங்கள் உபத்திரவத்திற்குள்ளாவீர்கள். Let those who are in the field, let him who is in the field not go back to get his clothes. அப்படியாக வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு திரும்பாதிருக்க கடவன் என்று அங்கே சொல்லுகிறார். Very dangerous thing, மிகவும் அபாயகரமான ஒரு விஷயம், very heartbreaking thing, இருதயத்தை உடைக்கக்கூடிய ஒரு விஷயம். verse 19, those who are pregnant, அந்நாட்களிலே கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ. It's woe to those who are pregnant. அந்த கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ. It is serious disaster for those who are carrying babies in their tummies. அப்படியாக இப்படிப்பட்ட உபத்திரவத்தின் நாட்களிலே பிள்ளை பேற்றி உடையவர்களாக இருக்கிறவர்கள் கர்ப்பவதிகளுக்கு அது மிகவும் உபத்திரவமான ஒரு இக்கட்டான ஒரு காலமாக இருக்கும். And those who, and what the wonderful thing that we say is, but still God is a God of concerning God during the time. ஆனால் கூட நாம் பார்க்கிறோம் அந்த காலத்தில் தேவன் அவர் கரிசனை உள்ள ஒரு தேவனாய் இருக்கிறார். God wanted to save some remnant for himself. அங்கே தனக்கென்று மீதியாய் இருப்பவர்களை அவருக்கு ரட்சிக்கும்படியாக இருக்கின்ற வேளையிலே God wanted to have some elect people for himself. தனக்காகவே என்று ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கூட்டத்தை வைத்திருக்கின்ற வேளையிலே what is he doing? அவர் என்ன செய்கிறார்? In words here, in verse 22வது வசனத்திலே வாசிக்கிறோம், the days were shortened. அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை. God wanted the days were shortened because no flesh, otherwise the no flesh would be saved. அந்த உபத்திரவத்தின் நாட்கள் என்பதை ஆண்டவர் குறைக்க விரும்புகிறார், ஏனென்றால் அதன் நிமித்தமாக அநேகர் தப்பிப்பதற்கு ஏதுவாகும். That's why the sun will get down, the sun will fall down, the sun goes black. இப்படியாகத்தானே அங்கே சூரியனானது அந்தகாரப்படும். There is no light. அங்கே வெளிச்சம் என்பது இருக்காது. There is a catastrophic disintegration of the cosmos. அப்படியாக விண்வெளி பிரபஞ்சத்திலே பார்க்கின்ற பொழுது எல்லாமே தாறுமாறாய் இருக்கும். Oh, complete disaster. ஒரு பேரழிவாய் இருக்கும். Complete chaos. அங்கே ஒரு மிகுந்த ஒரு குழப்பமாக இருக்கும். And then what a beautiful thing when we come down to read verse 26 and 27. அது 26வது 27வது வசனத்தில் நாம் வாசிக்கின்ற வேளையிலே அங்கே நாம் வாசிக்கிறோம், ஆக அதோ வனாந்தரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் புறப்படாதிருங்கள், இதோ அறை வீட்டுக்குள் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் நம்பாதிருங்கள். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Don't believe if someone come and tell you that he has come. அவர் வந்து விட்டார் என்று யாராகிலும் சொல்வார்களே, ஆனால் நீங்கள் அதை நம்பாதீர்கள். Don't believe that he is here, don't believe. அவர் இங்கே இருக்கிறார் என்று சொன்னால் அதை நீங்கள் நம்பாதீர்கள். You just believe the scripture. நீங்கள் வேதத்தின் மேல் நம்பிக்கையுடையவர்களாய் இருங்கள். You just believe what has been said here. இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை நம்புங்கள். What he is giving a sign to the people. அங்கே ஜனங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். There is a lightning. அங்கே ஒரு மின்னல் தோன்றும். There is a lightning comes from the east. அப்படியே கிழக்கிலே இருந்து ஒரு மின்னல் தோன்றும். There is a lightning comes from the east and flashes to the west. அப்படியே அது கிழக்கிலே தோன்றி மேற்கு வரையிலுமாக பிரகாசிக்கும். That's a sign of the coming of the man. அது மனுஷகுமாரனுடைய வருகையின் அடையாளமாய் இருக்கிறது. And verse 30வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும், அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். He comes with a great glory. அங்கே மிகுந்த மகிமையோடு அவர் வர இருக்கிறார். He comes in the clouds. அங்கே மேகங்களின் ஊடாக அவர் வருகிறார். Lot of I can show you the lot of
proof in the scripture from Revelation 1:7. It talks about he is coming in clouds and every eyes will see him. அப்படியாக வெளிப்படுத்தின 1:7 வாசிக்கிற பிரகாரமாக அவர் வருகையை குறித்ததான அந்த அடையாளங்கள் அங்க நிரூபிக்கப்பட்ட அங்க பல காரியங்கள் நிரூபணமாக சொல்லப்படுகிறது. அவர் மேகங்களிலூടെ வருகிறார் என்று. And every eyes those who pierced him will see him. அப்படியாக அவரை குத்தின கண்கள் எல்லாம் அவரை நோக்கி பார்க்கும் என்று அங்கே நாம் பார்க்கிறோம் வாசிக்கிறோம். In Mark 13:26. No need to take Mark 13:26. அங்கே மார்க் 13:26 நாம் பார்க்கிறோம். The Mark says at the time the people will see the Son of Man coming in the clouds with the power of great glory. அப்படியாக மிகுந்த வல்லமையான மகிமையோடு கூட அந்த மனுஷகுமாரன் மேகங்களோடு வருவார் என்று 26வது வசனத்திலே சொல்லப்படுகிறது. And during that time அந்த நாட்களிலே people everywhere were dying with sheer terror. அங்கே dying with sheer terror. அங்கே மிகுந்த பயத்தோடு கூட அந்த பயங்கரமான சூழ்நிலையிலே अनेகர் மரிக்கிறவர்களாய் இருப்பார்கள். There is complete total blackness on the world. அப்படியாக உலகெங்கும் பார்க்கின்ற பொழுது எங்கும் இருள் அடைந்ததாய் காணப்படும். But in the utter majesty, the riding on the chariot of God, the clouds appears in the sky. ஆனாலும் உன்னதத்திலே வீட்டுக்கிறவருடைய அந்த மகிமையானவர் மூலமாக அங்கே பார்க்கின்ற பொழுது அவர் அங்கே அந்த மேகங்களோடு வருகிறவராய் இருப்பார். The world and that day is called to be a unique day. அந்த நாள் குறிப்பிட்ட ஒரு நாளாய் ஒரு வித்தியாசமான ஒரு நாளாய் இருக்கிறது. That day is not revealed to anyone. அந்த நாள் எப்பொழுது என்று யாருக்கும் வெளிப்படுத்தப்படவில்லை. That day is only known by God. அந்த நாளானது அந்த வேளையானது தேவனுக்கு மட்டுமே அறிந்த ஒரு காரியமாய் இருக்கிறது. No human can understand and experience the full understanding of that day. எந்த ஒரு தனி மனிதனும் அந்த நாளை குறித்தான முழு ஞானத்தையும் பெற்றுக்கொள்ளவில்லை. When he come in that particular unique day, அந்த ஒரு குறிப்பிட்ட நாளிலே அவர் வருகின்ற வேளையில் the sun will be fall down, the moon will fall down, and it's complete dark across the cosmos. But there appears the glory. ஆனாலும் அங்கே அங்கே எல்லா சத்தமும் அசைக்கப்பட்டு சூரியன் சந்திரன் இவைகளெல்லாம் விழுந்து அப்படியாக அந்தகாரப்படுகின்ற வேளையிலே ஆனாலும் அங்கே மிகுந்த மகிமையோடு கூட அங்கே தேவன் வெளிப்படுகிறார். And the glory of the Lord appeared to be the light. அப்படியாக அங்கே கர்த்தருடைய மகிமையானது ஒரு வெளிச்சமாக ஒளியாக தோன்றும். There will be no more night. அங்கே இனி இருள் என்பதே இனி கிடையாது. I will see his face. I will see his face. அப்படியாக அவருடைய முகத்தை தரிசிக்கக்கூடியவராய் நாம் இருப்போம். You know, in Revelation chapter 3 verse 10, அங்கே வெளிப்படுத்தின விசேஷம் 3:10 நாம் வாசிக்கிறோம். When we read, it was so heart touching for me. அந்த 3:10 நாம் வாசிக்கின்ற பொழுது அது நம்முடைய உள்ளத்தை அதிகமாக தொடக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்துக்கொண்டபடியினால் 3:10 என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்துக்கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேல் இருந்து வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் உன்னை காப்பேன். பூமியில் நிகழக்கூடிய அந்த கொடூரமான that particular hour, but God will rescue his church. அப்படியாக பூமியின் மேலுக்கும் வரப்போகிற அந்த சோதனை காலத்திற்கு தப்பும்படியாக தேவன் அங்கே அந்த சபையை காத்துக்கொள்ளுவார். Church rapture, as I mentioned, the rapture of church happens before that. அப்படியாக இந்த உபத்திரவுக்கு முன்பாக தானே சபையானது எடுத்துக்கொள்ளப்படும். I believe we are already been with the Lord. நான் நம்பக்கூடிய ஒரு காரியம் நீங்கள் எல்லோருமே கர்த்தரோடு கூட இருக்கிறவர்களாய் இருக்கிறீர்கள். We will be having the marriage supper of the Lamb. அப்படியாக ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்திலே நாம் கலந்து கொள்ளக்கூடியவர்களாய் இருக்கிறோம். When John writes in Revelation, வெளிப்படுத்தின விசேஷத்திலே இதை குறித்து யோவான் எழுதுகின்ற பொழுது we will be kept from that hour. அந்த நாட்களிலே இருந்து நாம் காக்கப்பட்டிருப்போம். That hour is going to be the terrible hour, but you are saved from that hour. அந்த நாளிகையானது மிகவும் பயங்கரமான ஒரு நாளிகையாக இருக்கும். அது ஆனாலும் அதிலே இருந்து நாம் காக்கப்படுகிறோம். We will be delivered from that hour. நாம் அந்த வேளையிலே இருந்து நாம் விடுதலை செய்யப்படுகிறோம். 1 Thessalonians chapter 1 verse 10 says like that. 1 தெசலோனிக்கர் 1:10 நாம் வாசிக்கிறோம். We have been delivered from the wrath to come. அப்படியாக வர இருக்கிறதான அந்த உபத்திரவத்திலிருந்து நாம் விடுதலை செய்யப்படுகிறோம். 1 தெசலோனிக்கேயர் 1:10. அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனிவரும் கோபாத்திலே நின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாய் இருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதையும் அறிவிக்கிறார்களே. ஆமென். இனிவரும் கோபாக்கினிலிருந்து உங்களை தப்பும்படியாக. இப்படியாக அந்த 10 வாசிக்கிறோம். இனிவரும் கோபாத்தில் என்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். Colossians, let's me read Colossians chapter 3 verse 4. 3வது அதிகாரத்தினுடைய 4வது வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும்போது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். நீங்களும் மகிமையில் அவரோடு கூட வெளிப்படுவீர்கள். What a great joy and what a great privilege. இது எப்படிப்பட்டதான ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு மிகுந்த சாக்கியமான ஒரு வாக்குத்தத்தமாக இருக்கிறது.
But on the other side, ஆனால் அடுத்த பக்கத்திலே பார்த்தால், if you are not in fellowship with God, நீங்கள் தேவனோடு ஐக்கியம் இல்லாதவர்களாய் இருப்பீர்களானால் you have a terrible destruction. நீங்கள் பேர் அழிவை சந்திக்கக்கூடியவர்களாய் இருப்பீர்கள். He has the power to establish his kingdom. அங்கே தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்கு உண்டான அந்த அதிகாரத்தை பெற்றிருப்பார். If you are in a position that not accepted Jesus in your personal life, please consider today. ஒருவேளை உங்களை யாராகிலும் அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த வாழ்க்கையை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் சொல்லப்பட்ட காரியங்களை குறித்து நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். One day the world is going to be crying in absolute terror and fear. மிகுந்த உபத்திரவத்திலும் பயத்திலும் இந்த உலகமானது ஒரு நாள் அழுது புலம்பும். How grateful and joyful we are. ஆனாலும் நாம் கர்த்தருக்குள்ளாய் இருக்கிற நாம் அது எவ்வளவு மகிழ்ச்சிக்குரியவர்களாக இருக்கிறோம். May the Lord help us in this day to come, and may the Holy Spirit speak to us for those who have not accepted Jesus, and it's a time to think about your position in Christ. இப்படியாக ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களை குறித்து அவர்களோடு கூட பரிசுத்த ஆவியானவர் தாமே அவர்களோடு கூட கர்த்தர் இந்த நாட்களிலே பேசி அவரை இனி வரக்கூடிய நாட்களில் அவர்களுக்கு மாற்றுவார்கள். Also may the Lord help us as a believer to edify our life, what I can do great things for the Lord. அப்படியாக அதே வேளையிலே கிறிஸ்துவுக்குள் விசுவாசிகளாக இருக்கக்கூடிய நாமும் கூட பக்தி விருத்தி அடைந்தவர்களாக இனி நாம் எப்படியாக கர்த்தருக்குள் அதிகமாக நாம் கர்த்தர் சாட்சி எடுப்போம் என்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக.